ஹரே கிருஷ்ணா. ராதேஷ்யாம். ஹரே கிருஷ்ணா. ராதேஷ்யாம். ஹரே கிருஷ்ணா. இன்றைய தினம் ஆடி மாதம் ஏகாதசி திதி, ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சுபதினமாக கிருஷ்ணனுக்கு விசேஷமான நாளாக இருக்குது. ஆச்சாரியாலாம் விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அதனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷமாக இருக்குது. இங்கே கிருஷ்ணர் சன்னிதானத்தில் வந்தோடனே அவருடைய அருள் யோசனையாக பிரார்த்தனை தீபம் அப்படின்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சு சுவாமிகிட்ட சுதர்சன ஆழ்வாரையும் மனசார வேண்டிண்டு அம்பரீஷ சரித்திரத்தை ஒரு 5 நிமிஷத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனுடைய உத்தரவு வந்தது. அதன் அடிப்படையிலே அம்பரீஷ சரித்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரித்திரம் அம்பரீஷ் சரித்திரம்னு பேர். ஆனால் பெருமையை சொல்லக்கூடியது சுதர்சன ஆழ்வாருடைய பெருமையை சொல்லக்கூடியது. ஆகையினாலே அம்பரீஷ சரித்திரத்தை நம்ம இப்போது கொஞ்சம் அனுபவிப்போம். ராதேஷ்யாம். ஹரே கிருஷ்ணா. ராதேஷ்யாம். ஹரே கிருஷ்ணா. ராதேஷ்யாம். கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணுவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திருவிக்கிரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ, வாராகி 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 நமஹ. இன்றைக்கி ஸ்ரீகிருஷ்ணர் அதிகமான புஷ்பங்களாலும் அங்கே துவாரகையில் இருக்கக்கூடிய அலங்காரத்திலையும் இருக்கார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.